ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கரன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா பொங்கல் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த பொங்கல் அப்படிங்கிறத தைப்பொங்கல் அப்படிங்கிற பேர்ல தான் தமிழர்கள் வந்து கொண்டாடுறாங்க. தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தைப்பொங்கலை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த தைப்பொங்கலை வேற என்னென்ன வகையிலாம் கூப்பிடுவாங்கன்னா மகர சங்கராந்தி, மக வீகு, இது மாதிரியான பெயர்லையும் பொங்கலா அப்படிங்கிற பேர்லயும் வந்து பல வகையில் வந்து அழைக்கப்படுது. இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தைப்பொங்கல் திருநாள் வந்து தமிழர்கள் வந்து உலகளாவிய அளவில் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம தைப்பொங்கல் எதன் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு வருதுன்னா ஹிந்து சோலார் கேலண்டர், அதாவது ஹிந்துக்கள் பயன்படக்கூடிய நாட்காட்டியான சோலார் கேலண்டர், சூரியனை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய கேலண்டர் அடிப்படையில சூரியன் மகர ராசிக்குள்ள நுழையக்கூடிய காலகட்டத்தை தான் பொங்கல் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் திருநாள் எந்த டேஸ் வந்து வருதுன்னு பார்த்தோம்னா 14 ஜனவரி அல்லது 15 ஜனவரி, இந்த 2 நாட்கள் கூட இடையில வந்து வரக்கூடியதா அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கல் திருநாள அறுவடைக்கான திருநாளாகவும், அதாவது பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்ல ஹார்வெஸ்ட், ரைஸை பேஸ் பண்ண ஹார்வெஸ்ட் வந்து இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம சூரியனை வழிபடுறதுக்கு ஒரு ஏற்ற நாளாகவும் இந்த பொங்கலை தான் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால இது மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியால பல கலாச்சாரங்களே கொண்டாடப்பட்டு வருது. தமிழ்நாட்டுல இதுக்கு தைப்பொங்கல் அப்படிங்கிற பேர்ல இருந்து அழைத்து கொண்டாடப்படுறாங்க. இந்த தைப்பொங்கலோடு சேர்த்து 4 நாட்கள் வந்து பொங்கல் வந்து தினங்கள் வந்து கொண்டாடப்படுது. முதல் நாள் பார்த்தோம்னா போகி, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். இந்த 4 நாட்களும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வின்டர் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அது மட்டும் இல்லாம வின்டர் சால்ஸ்டிஸ் முடிச்சதுக்கான அறிகுறியை தான் இந்த பொங்கலுக்கு திருநாளுங்கிறது கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் நார்த் வேர்ட்ஸா தன்னோட ஜேர்னியை தொடங்குறதுக்கான உத்தராயண காலம், அந்த உத்தராயண காலத்தின் தொடக்கமாகவும் இது கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் கேப்ரிகான் ராசி மண்டலம், அதாவது மகர ராசி மண்டலத்துக்குள்ள நுழையிறதையும் இந்த மகர சங்கராந்தி அடிப்படையா வச்சு பொங்கல் கொண்டாடப்படுது அப்படி சொல்லி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் திருநாளுக்கு பொங்கல் பெயர்வதற்கான காரணம் வந்து இந்த பொங்கல் திருநாள்ல செய்யக்கூடிய உணவான பொங்கல் தான் அர்த்தம். இந்த பொங்கலுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க, டு பாயில் ஆர் டு ஓவர்ஃப்ளோ, அதாவது அதிகமான அளவுல பொங்கி வெளியே வர்றது அப்படிங்கிற மீன் பண்ணி சொல்றதா இந்த பொங்கல். இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் டிஷ் செஞ்சு மக்களால் உண்ணக்கூடிய வழக்கங்கிறது இந்த பொங்கல் திருநாள்ல நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பொங்கல் திருநாள் வந்து பர்டிகுலரா பார்த்தோம்னா தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களும் தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்த மக்களும் தான் இந்த பொங்கல் திருநாளை அதிகமா கொண்டாடுறாங்க. அதாவது சொன்னா பொங்கல்ங்கிற பேர்ல இந்த மகர சங்கராந்தியை கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உலகளாவே நிறைஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்கள், இலங்கையை சேர்ந்த தமிழ் மக்கள், மலேசியா, சிங்கப்பூரை சேர்ந்த தமிழ் மக்கள், ஃபிஜி தீவு, அது மட்டும் இல்லாம உலகளாவே மற்ற இடங்களுக்கும் இடம்பெயர்ந்து போன தமிழர்கள், அவங்க எல்லாருமே இந்த தமிழ் டயாஸ்பரா முழுவதுமே கொண்டாடக்கூடிய திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாளா அமைஞ்சிருக்கு. தை பொங்கல் வார்த்தைக்கான பெயர் காரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல தை அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய 10வது மாதம் தான் இந்த தை மாதம் சொல்லக்கூடியது. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா தை மாதத்தை தான் முதல் மாதமா கணக்கிட்டும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா தமிழ் நாட்காட்டியின் அடிப்படையில் தை மாதம் வந்து 10வது மாதமா அமைஞ்சிருக்கு. இந்த தமிழ் மாதம் 10வது மாதம் தை மாதத்தும் அதுக்கப்புறம் சேர்த்து பார்த்தோம்னா பொங்கல். இந்த பொங்கல்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர்ஃப்ளோ, அதிகப்படியான அளவுக்கு விளைச்சல் ஏற்படுறதும் அதை ஹார்வெஸ்ட் பண்றதும் குறிக்கக்கூடிய விதமாகவும் இந்த பொங்கல் வார்த்தை அமைஞ்சிருக்கு. அதே சமயம் அந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு செய்யக்கூடிய பொங்கல்ங்கிற டிஷ்ஷுமே வந்து ஃபேமஸ் ஆனதுனால அந்த பொங்கலுக்கு இதுவும் பெயர் காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பொங்கல் திருநாள் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு ஃபெஸ்டிவிட்டியாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு சூரியனை முதற்கொண்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில தான் இந்த பொங்கல் கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 3வது திருநாளா இருக்கக்கூடிய மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட ஹார்வெஸ்ட்க்கு உதவியா அந்த அனிமல்ஸான, அதாவது மாடு, காளை, அது மாதிரி கோழிகள், இது மாதிரி ஒரு விவசாயிக்கு தேவையா இருந்தக்கூடிய எல்லா அனிமல்ஸுக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமா மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுது. அதே சமயம் பொங்கல் அன்னைக்கு மற்ற இயற்கைக்கான சக்திகளையும் கொண்டாடக்கூடிய வகையில அமைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காத்து, மழை, ஆறுகள், குளங்கள், அதுக்கான நீர்நிலைகள், இதுல கூட நன்றி தெரிவிக்கிற வகையில இந்த பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி சூரியன், அது மட்டும் இல்லாம மற்ற நட்சத்திரங்கள் முழுக்க முழுக்க இது உழவு சார்ந்த பண்டிகை தான் கொண்டாடப்படுது. அதோட உழவர்களுக்கு வந்து இது மெயினான ஃபெஸ்டிவலாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கல் திருநாளை பற்றி பழமையான குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட திருவெம்பாவை, அதாவது மாணிக்கவாசகர் எழுதின திருவெம்பாவையில இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை பற்றியான குறிப்புகள் தெரிவிக்கப்படுது. அதே சமயம் 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த குலோத்துங்க சோழன் 1ஆம் அரசரோட வீரராகவன் டெம்பிள்ல வந்து என்ன குறிப்புகள் தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த ஆண்டுடைய நடக்கக்கூடிய இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்காகவே கோயிலுக்கு நிலங்கள் வந்து தானமா கொடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. அதே சமயம் சங்க காலத்துல ஏற்பட்ட சிலப்பதிகாரம் நூல்ல கூட பார்த்தோம்னா இந்திர விழா அப்படிங்கிற பெயர்ல வந்து இந்த பொங்கல்கள் தான் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மட்டும் இல்லாம இந்த பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய முக்கியமான டிஷ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொங்கல் தான் சொல்லப்படுது. இந்த பொங்கல் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுசா அறுவடை செஞ்சு வரக்கூடிய பச்சை அரிசியும், அது மட்டும் இல்லாம வெல்லமும் சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. அதாவது கரும்பு மூலமா தயாரிக்கப்பட்ட வெல்லத்தையும் சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரை பொங்கல்ல பசுவோட பாலையும் சேர்த்து தயாரிக்கிறதா சொல்றாங்க. காலப்போக்கில் வசதிக்கு ஏற்ப பார்த்தோம்னா நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் கூட சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே சமயம் இந்த பொங்கல் இன்னொரு வேரியண்டா சக்கரை பொங்கல் மட்டும் இல்லாம வெண்பொங்கல் அப்படிங்கிற பேர்லயும் அழைக்கப்படுது. அந்த வெண்பொங்கல் வெறும் அரிசி பால்ல வேக வச்சு குழைய வேக வச்சு பொங்க வைக்கிறது தான் அந்த வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதே மாதிரி பல வகையில பொங்கல் இருந்தாலும் இந்த சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் தான் முக்கியமான உணவா பொங்கல் அன்னைக்கு செய்யப்படுது அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பொங்கல் கூட்டு அப்படிங்கிறதையும் செய்யறாங்க. இந்த பொங்கல் திருநாள்ல இந்த பொங்கல் கூட்டு, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இது மாதிரியான உணவுகள் தான் தயாரிக்கப்படுது. முக்கியமா இந்த பொங்கல்ங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஓவர்ஃப்ளோ ஆகாம அது மட்டும் டு பாயில், அதாவது ஒரு கொதிக்க வச்சு அது மட்டும் வேக வைக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியதான் உணவுகள் தான் இந்த பொங்கல் அன்னைக்கு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் எப்படி செய்யப்படுதுன்னு சொல்லி பார்த்ததுக்கு முன்னாடி இந்த பொங்கல் எதுல செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மண்பானையில வச்சுதான் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில சூரியனோட வெளிச்சம் படக்கூடிய இடத்துலதான் நெருப்பு மூட்டி இந்த மண்பானையை வச்சு பொங்கல் சமைக்கிறாங்க. இந்த மண்பானையில தமிழர்கள் பல வகையான வண்ணப்பொடிகளையும் பூசி அது மட்டும் மஞ்சள் கிழங்கும் இஞ்சி கிழங்கையும் சேர்த்து கட்டி அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கிறாங்க. அந்த பழக்கம் தமிழர்கள்கிட்ட இருந்துட்டு வருது. அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சுட்டு இந்த பொங்கல் சூரியனுக்கு முக்கியமா படைச்சிட்டு சூரியனுக்கும் அது மட்டும் அவர்களை வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பிரசாதமா மக்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் பரிமாறி கொடுக்குறாங்க. இதுதான் இந்த பொங்கல் திருநாள்ல முக்கியமா செய்யக்கூடிய விஷயங்களா உணவு சம்பந்தப்பட்டதா அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடக்கூடியதுக்கு 4 நாட்கள் தரப்படுது. இந்த 4 நாட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதல் நாளா இருக்கக்கூடியது போகி திருநாள். இந்த போகி திருநாளுங்கிறது மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் தான் போகியா கொண்டாடுறாங்க. அதாவது தை மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாள் தான் இந்த போகி அமைஞ்சிருக்கு. இந்த போகி திருநாள்ல தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இந்த 4 மாநிலங்கள்லயுமே போகிங்க பேர்ல தான் அழைச்சு கொண்டாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த போகி திருநாள்ல முக்கியமான கான்செப்ட் அவங்க எடுத்துக்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது பழைய விஷயங்களை விட்டு அழிச்சிட்டு புதிய விஷயத்துக்கு தயாராகக்கூடியது இந்த போகியா அமைஞ்சிருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா இந்த போகி திருநாள் அன்னைக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய பொங்கல் அன்னைக்கு அரிசியோட அறுவடையை செய்யற மாதிரி இந்த போகி திருநாள் அன்னைக்கு காய்கனிகளை வீட்டுல வாங்கிட்டு வைக்கக்கூடிய பழக்கம் தமிழகத்துல நிறைஞ்சிருக்கு. அதற்கு அடுத்த நாளா இருக்கக்கூடியது தைப்பொங்கல், அதாவது சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கல் 4 நாளுக்கு திருவிழாவில் இந்த தேதி தான் முக்கியமான திருநாளா கருதப்படுது. இந்த சூரிய பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான் சூரியனுக்காகவும் அதே சமயம் கடவுளுக்காகவும் படைக்கப்படக்கூடிய பொங்கல்கள் தயாரிக்கப்படுது. அதே சமயம் இன்னைக்குதான் அரிசியோட அறுவடையை தொடங்குவாங்க உழவர்கள் எல்லாமே. அதே சமயம் பார்த்தோம்னா இந்த பொங்கல் கோயில்கள்ல உருவாக்குவாங்க. அது மட்டும் வீடுகளை உருவாக்கி சூரியனுக்கும் கணபதிக்கும் முதல்ல படைச்சிட்டு அதுக்கப்புறம் தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சுற்றுக்கும் நட்புக்கும் பகிர்ந்தளிப்பாங்க. அதே சமயம் கோயில்கள்லயும் சிறப்பு வழிபாடுகள் பொங்கல் திருநாள் அன்னைக்கு நடைபெறக்கூடியதா இருக்கு. இந்த பொங்கல் திருநாள் தான் இந்தியால பல மாநிலங்கள் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேர்லயே அழைச்சு கொண்டாடிட்டு வராங்க. அதற்கு அடுத்த நாளும் அமையக்கூடியது பார்த்தோம்னா மாட்டு பொங்கல். இந்த மாட்டு பொங்கல்ல இருக்கக்கூடிய மாடு அப்படிங்கிறது குறிக்கிறது இருக்குன்னா கவ் அப்படிங்கிறதுதான் குறிக்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம உழவர்கள் தங்களுக்கு உதவியா இருந்த அனிமல்ஸ்க்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக அந்த மாட்டு பொங்கல்கள் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவர்கள் வளர்க்கக்கூடிய காளைக்கும் பசுவுக்கும் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி அந்த பசுக்களுக்கும் காளைகளுக்கும் நல்ல சிறப்பான உணவுகள் கொடுப்பாங்க. அது மட்டும் அந்த காளைகளுக்கும் பசுக்களுக்கும் இனிப்புகள் அது மட்டும் அவங்களுக்கு இருக்கிற நல்ல தீவனங்கள் இதெல்லாத்தையும் கொடுத்து அந்த அனிமல்ஸ்க்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமா அந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. இந்த மாடுகளுக்கு பொங்கல் தயாரிச்சா அந்த மாடுகளுக்கு பொங்கல் படையலா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாடுகளை வளர்க்கக்கூடியவர்கள் இது மாதிரி மாடுகளுக்கு அழகான வண்ணம் பூசி அவங்க அழகா அலங்கரிச்சு அந்த ஊர்களுடைய வீதிகள்ல ஊர்வலமா அழைச்சிட்டு போவாங்க. சிலவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளை மாட்டு வண்டியில கட்டி அந்த மாட்டு வண்டியில பயணம் போறது அப்படிங்கிறது மாட்டு பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. அதே சமயம் இந்த மாட்டு பொங்கல்ங்கிறது ஜல்லிக்கட்டுக்கும் மஞ்சு விரட்டுக்கும் முக்கியமான திருநாளா அமைஞ்சிருக்கு. பல ஊர்களில் ஜல்லிக்கட்டுங்கிறது இந்த மாட்டு பொங்கல் திருநாள் அன்னைக்குதான் நடத்துவாங்க. அடுத்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய கடைசி நாளாக்கூடிய காணும் பொங்கல். காணும் பொங்கல் காணும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகுது. இந்த காணும் பொங்கல் திருநாள் அன்னைக்கு தான் சின்னவங்க எல்லாம் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக பெரியவங்களை சந்திக்கிறதுக்காக போவாங்க. அது மட்டும் இல்லாம தங்களோட சுற்றமும் நட்பு சார்ந்த பந்துக்களையும் சொந்தக்காரங்களையும் சந்திக்கிறதுக்காக அவங்களோட வீடுகளுக்கும் பயணம் போறதுங்கிறது இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நடக்குது. அதே சமயம் இந்த காணும் பொங்கல்ங்கிறது இருக்கிறதே சொன்னா ஒரு ரெஸ்டர் டே, அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டேவாகவும் அதே சமயம் ஃபன்னான என்டர்டைன்மெண்ட்கான டேவாகவும் தான் கருதப்படுது. அதனாலேயே மக்கள் பல வகையில சுற்றுலா தலங்கள்ல நிறைஞ்சு போவாங்க. இதுதான் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்களா கருதப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த 4 பொங்கல் திருநாள்களையும் பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய வேற வகையான விஷயங்கள்லாம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த தமிழக மரபு சார்ந்த விளையாட்டுகள் எல்லாமே இந்த பொங்கல்ல தான் விளையாடுவாங்க. அதாவது உரி எடுத்தலா இருக்கட்டும், ஊஞ்சல் ஆடுவதா இருக்கட்டும், அதே சமயம் ஜல்லிக்கட்டு மஞ்சுவெட்டு போன்ற வீர தீர செயல்களுக்கான விளையாட்டுகளும் இந்த பொங்கல் சமயத்துல தான் செய்யப்படுது. அது சமயம் பல ஊர்கள் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது இந்த பொங்கல் சமயத்துல தான் நடத்தப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம்.
அதே சமயம் இந்த பொங்கலை சார்ந்து சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற கான்செப்டும் தமிழ்நாட்டுல வந்து பழக்கத்துல இருந்துட்டு தான் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கான அறுவடை திருநாட்கள் வந்து அமைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப தமிழர்களுக்கு பொங்கல் இருக்க மாதிரி மலையாளிகளுக்கு விஷு மற்றும் ஓணம்ங்கிறது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பல வகையான மக்களும் பீகு, அதே சமயம் லோஹ்ரி இது மாதிரியான பெயர்களையும் அவங்களோட அறுவடை திருநாள்கள் கொண்டாடி தான் வராங்க. அதே மாதிரி தமிழ் மக்கள் உலகளாவிய அளவில் பரவக்கூடிய இடங்களான ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், மொரீஷியஸா இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா, அதே சமயம் யுனைடெட் கிங்டம், USA இது மாதிரி பல நாடுகள் அவங்க பரவிருக்கக்கூடிய நிலையில அவங்க பரவிருக்கக்கூடிய இடத்துலயும் இந்த பொங்கல்ங்கிறது கொண்டாடிட்டு தான் வராங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பொங்கலை பத்தி பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.